கடும் முயற்சிகளை நான் செய்தும் வெற்றி காணவில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். சோம்பேறிகளுக்கு நான் பேசலை. பெரும் முயற்சிகளை நான் செய்திருக்கிறேன், ஆனாலும் நான் எதையுமே பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வரும் பாருங்கள். எல்லாத்தையும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இயேசு அவனை சந்திக்கிற, அதான் கடவுளுடைய தயவு, கடவுளுடைய கிருபை தான் கிரைஸ்ட். த ஃபேவர் அவனை சந்திக்குது பாருங்க. அவ்வளோ நாள் அவன் முயற்சித்து வராதது அன்று இரவு எளிமையாய் அவன் வசமானது. 400 வருடம் எவ்வளோ எஃபர்ட் போட்டும் கிடைக்காத ஒரு மாற்றம், கடவுளுடைய ஒரே ஒரு தயவு. நாம் முயற்சி எடுக்கிறோம், திட்டம் தீட்டுகிறோம், உழைக்கிறோம், காலையில் கிளம்புகிறோம், இரவு வரை செய்கிறோம், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். ஆனால் என் நம்பிக்கையை நான் அது மேலே வைக்கல, என் நம்பிக்கையை நான் உங்கள் மேலே வைக்கிறேன், உங்கள் தயவு மேலே நான் வைக்கிறேன். கர்த்தர் எனக்கு அனுப்புகிற ஒரே ஒரு தயவு, ஒரே ஒரு இரக்கம், அவ்வளோதான் உங்கள் வரலாற்றையே வேற மாதிரி மாற்றி போட்டு. ஆமே, நான் போகிற இடத்துலலாம் எனக்கு தயவை தேவன் உண்டு பண்ணுவான். நான் போகிற இடத்துலலாம் நான் அந்த அவருடைய தயவு எனக்கு முன்னாடி போகுது, அவருடைய இரக்கம் எனக்கு முன்னாடி போகுது.